பாருங்க இப்ப நம்ம ஒரு யூசர் இருக்காரு அப்படின்னா அந்த யூசர் கிரியேட் பண்ண மொத்த டேபிள் நம்ம எங்க போனா பாத்துக்கலாம். ஒரு யூசர் கிரியேட் பண்ண மொத்த டேபிள் எங்க போனா பாத்துக்கலாம். user_table select user all from users underscore tables. user_tables இங்க போனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ண மொத்த டேபிளையும் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? ஓகே. இப்ப ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? describe அந்த டேபிளோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிளோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயிஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ல போனா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம்? காலம் நேம் இல்ல அந்த டேபிளோட நேம், அந்த டேபிளுக்குள்ள என்னென்ன காலம் இருக்கு அப்படின்ற காலமோட நேம், தென் அந்த காலமுக்குள்ள என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்? டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா டேட்டா டைப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா கொடுக்கலாம்னா டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன காலம்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஸோ யாருமே ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன் அந்த அப்போ ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் நம்ம எங்கே வேணா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கலாம். இல்லை யாருமே இப்போ எப்படி வச்சுக்கணும். இப்போ எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு எல்லா டேட்டையும் பார்க்கணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு மொத்த டேட்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? யாருமே இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டேபிளுக்கு என்னென்னலாம் தேவை? table name, column name, data type. Table name, then பாத்தீங்கன்னா data type. ஓகேங்களா? இப்போ ஓகேங்களா? சோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆரக்கிள் இருக்க டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்? ஆரக்கிள் உடைய டேட்டா டைப்ஸ் பார்க்க போறோம். இப்போ எப்படி வச்சுக்கணும் இங்க இருமே. இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இங்க பாருமே இந்த எம்ப்ளாயி ஐடி காலம்ல நம்ம என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கோம்? எம்ப்ளாயி ஐடில ஃபுல்லா நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கோம். இப்போ உங்ககிட்ட இருக்க டேபிள்ல ஓகேங்களா ஏதாவது ஒரு அந்த டேபிள்ல ஏதாவது ஒரு காலம்ல நீங்க நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோமே அந்த காலமோட டேட்டா டைப் வந்து நம்ம என்னன்னு சொல்லிடணும் அப்படின்னா நம்பர் அப்படின்னு சொல்லிடணும். என்னன்னு சொல்லிடணும்? நம்பர். ஓகேங்களா? இப்ப ஒரு காலமோட டேட்டா டைப்பை நீங்க நம்பர் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ப்ரோ அந்த மைக் ஆஃப் பண்ணீங்க. யாரோ பக்கத்துல வீட்டுல பேசிக்கிருக்காங்களே. இப்போ ஒரு டேபிள்ல ஓகேங்களா ஏதாவது ஒரு காலம்ல நீங்க நம்பரை போய் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த காலமோட டேட்டா டைப்பை வந்து நம்ம என்னன்னு சொல்லிருப்போம்னா நம்பர் சொல்லுவீங்களா? இப்ப ஒரு காலமோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா எம்ப்ளாயி காலமோட டேட்டா டைப் வந்து நான் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நம்பர்னு சொல்லிட்டு இப்ப ஒரு காலமோட டேட்டா டைப்பை நான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க கொண்டு போய் நம்மளால எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி நம்பர்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா நம்பர்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இல்ல இப்ப நான் எம்ப்ளாயி காலம் டேட்டா இப்போ நம்பர்னு சொல்லிட்டேன். அப்போ இங்க என்னால எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்னா நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ போய் அங்க கேரக்டரவோ ஐ மீன் ஆல்பாபெட்ஸவோ ஸ்பெஷல் கேரக்டரவோ ஒரு டேட்டவோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப ஒரு காலமோட டேட்டா இப்ப நம்ம நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். வேற எதையுமே நம்ம அங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. இங்க பாருங்க இப்ப இந்த எம்ப்ளாயி காலம் சொல்ல முடியும். இந்த இடத்துல சொல்லக்கூடாதா? இல்ல ப்ரோ நம்பர் ஸ்டோர் பண்ணா அதோட டேட்டா டைப் நம்பர் தான் சொல்லணும். ஜெனரலா தான் நம்பர் பைனரி இன்டிஜர்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்டிஜர்ஸ் சொல்லுவோம். ரொம்ப பர்టిక్యులரா பார்க்கறோம் அப்படினா நம்பரோட டேட்டா டைப் வந்து பாத்தீங்க அப்படினா நம்பர் தான். ஓகேவா? ஓகே. யாருமே இப்போ இங்க நம்ம எத்தனை டிஜிட் ஸ்டோர் பண்ணிக்கோம்? 3D. இப்ப ஒரு காலமோட டேட்டா இப்ப நான் நம்பர்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அங்க எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இங்க பாருங்க இப்ப நான் இங்க எத்தனை டிஜிட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன்? 3 டிஜிட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு காலமோட டேட்டா இப்ப நம்பர்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்க மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் அப் டு 38 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும்? 38 டிஜிட் வரைக்கும் நம்மளால என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டோர் பண்ணி அதாவது இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3 டிஜிட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்னா 38 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிட்டே போகலாம். எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 38. இப்படி வச்சுங்க இந்த காலம் எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த காலம்ல நான் எம்ப்ளாயி காலம் டேட்டா நம்பர்னு சொல்லிட்டேன். அங்க என்ன கொடுத்துருக்கேன்? 6. அப்ப இந்த காலம்ல இப்ப எவ்வளவுதான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும்? 6. அதாவது நீங்க நம்பர்னு சொல்லிட்டேன் 38 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி காலமோட டேட்டா டைப் வந்து நான் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நம்பர் அப்படின்னு சொல்லி இங்க நான் சைஸ் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்ப இங்க நம்மளால எவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும்? 6 தான் ஸ்டோர் பண்ண முடியும்.
எவ்வளவுதான் இப்போதைக்கு ஸ்டோர் பண்ண முடியும்னா 6 தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் இங்க எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியும்னா 6 தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் இங்க நம்ம சைஸ் எது வரைக்கும் கொடுத்துக்கலாம்? 38. 38 கொடுத்தோம் அப்படின்னா 38 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எத்தனை டிஜிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? 6 தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் 3 அப்படின்னு கொடுத்துட்டா மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும்? 3. இப்போ நான் சைஸ் கொடுக்கல அப்படின்னா எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும்? 38. 38 வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். புரியுங்களா? ஓகே. Okay, இப்போ நான் 6 அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ என்னால இங்க எவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா அப் டு 6 டிஜிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். எத்தனை டிஜிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? up to 6. 6 டிஜிட் தான் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ 6 டிஜிட்டோட கம்மியா ஸ்டோர் பண்ணிக்கலாமான்னு கேட்டா கம்மியா ஸ்டோர் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் 6 டிஜிட்டோட அதிகமா தான் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ண முடியாது. 6 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 7 டிஜிட் உள்ள ஒரு டேட்டா கொண்டு ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸ்டோர் பண்ண முடியாது. 5 டிஜிட் ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது கொடுத்துருக்க சைஸோட கம்மியா ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க சைஸோட நம்மளால என்ன ஸ்டோர் பண்ண முடியாதுன்னா அதிகமா ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே சார். புரியுதுங்களா? அப்ப இங்க பாருமே, ஒரு காலமோட டேட்டா டைப் நம்ம நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண நம்பர் முடியும். மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்ப நான் நம்பர்னு சொல்லிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 38. மேக்ஸிமம் 38. சரி. இப்ப 6 அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா இப்ப அங்க எவ்வளவு தான் ஸ்டோர் பண்ண முடியும்? 6 தான் ஸ்டோர் பண்ண முடியும். இங்க இருமே இப்ப இப்படி வச்சுக்குவோம். இங்க இருமே இப்ப நம்மகிட்ட இதே மாதிரி இன்னொரு காலம் இருக்கு. ஓகேங்களா? என்ன காலம் அப்படின்னா இங்க இருமே சேலரி அப்படின்னு ஒரு காலம் இருக்கா? என்ன காலம் இருக்கு? சேலரி. சேலரி. ஓகே. என்ன காலம் எடுத்துக்கோம்னா சேலரின்ற காலம் எடுத்துக்கோம். இப்போ இனிமே இந்த சேலரியோட காலமோட டேட்டா டைப்பும் நம்பர் தான். அப்ப இங்க சேலரியில நம்மளால எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? நம்பர். அங்க போய் ஆல்பாபெட்ஸோ ஐ மீன் கேரக்டரோ ஸ்பெஷல் கேரக்டரோ ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ நான் இங்க 8 அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இதோட மீனிங் என்ன? 8 digits. ஒன்லி 8 நம்பர்ஸ் மட்டும் தான் அதுல ஸ்டோர் பண்ண முடியும். மேக்ஸிமம் 8 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 8 டிஜிட் வரையும். இங்க இருமே இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 கொடுத்து கமா கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2. 2. இந்த கமா 2 மீனிங் என்னன்னா இப்போ மேக்ஸிமம் இங்க எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா 8 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 8. இப்போ இந்த 2 மீனிங் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 8 டிஜிட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த 8 டிஜிட்ல லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் 2 டிஜிட் அந்த லாஸ்ட் 2 டிஜிட் எங்க இருக்கணும்னா பாயிண்ட்க்கு அப்புறம் தான் இருக்கணும். புரியுதா? ஓகே ப்ரோ. மேக்ஸிமம் 8 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி 8 டிஜிட் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அது 2 டிஜிட் எங்க இருக்கணும்? பாயிண்ட். பாயிண்ட்க்கு அப்புறம். இல்ல புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. இப்ப அப்ப இதோட மீனிங் என்ன? அதாவது 8 டிஜிட்ல பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட், பாயிண்ட்க்கு முன்னாடி எத்தனை டிஜிட்னா 6 டிஜிட். ஓகேவா? இப்ப ஓகே ப்ரோ. நீங்க மேக்ஸிமம் 8 டிஜிட் ஸ்டோர் பண்ணிக்கலாம்ல. அப்ப நான் பாயிண்ட் அதாவது இந்த கமா 2 அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வேல்யூ வைக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூ வரணும்ன்றது அந்த பாயிண்ட் 2ன்னு சொல்லிருக்கேன். புரியுதா? இப்போ இங்க மேக்ஸிமம் 8 டிஜிட் ஸ்டோர் பண்ணிக்கலாம்ல. அப்ப நான் பாயிண்ட்க்கு முன்னாடி 5 டிஜிட்டும் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட்டும் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டா நம்மளால ஸ்டோர் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம எத்தனை டிஜிட் தான் ஸ்டோர் பண்ணியானோம்? மேக்ஸிமம் 2 டிஜிட். இப்போ பாயிண்ட்க்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க சைஸோட கம்மியா ஸ்டோர் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அதாவது 6 டிஜிட் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கணும். இப்போ 4 டிஜிட் 5 டிஜிட் இருந்தா ப்ராப்ளம் வருமான்னு கேட்டா வராது. ஓகேங்களா? பட் பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்க அந்த 2 டிஜிட்டோட அதிகமா நம்ம என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப 8,2 அப்படின்னா அதோட மீனிங் என்ன? மேக்ஸிமம் 8 டிஜிட். இந்த 8 டிஜிட்ல லாஸ்ட் 2 டிஜிட் எங்க இருக்கணும்? பாயிண்ட் வேல்யூ. பாயிண்ட்க்கு அப்புறம். சோ இது டெசிமல் வேல்யூ சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? சோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அந்த டெசிமல் வேல்யூ தான் இந்த பாயிண்ட் 2,2. ஓகேவா? ஓகே. சோ இங்க இருமே இப்போ பிடிச்சுக்கோம். இப்போ நான் என்ன கொடுத்துருப்பேன்னா சேலரியோட டேட்டா இப்போ என்ன கொடுத்துருப்பேன்னா நம்பர். இப்போ நம்பர்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்க என்ன மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும்? நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்க இருமே இப்போ நான் இங்க என்ன கொடுத்துறேன் அப்படின்னா எப்படி கொடுத்துறேன் 3 அப்படின்னா இதோட மீனிங் என்ன? எரரா? மினிமம் 5 வேல்யூ. மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் 3 5. டெசிமல் 3 வேல்யூ. மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 5 டிஜிட். இல்ல ஏன்னா எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்? 5 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல 3 ஓட மீனிங் என்ன? டெசிமல் 3 பாயிண்ட்க்கு அப்புறம் டெசிமல் வேல்யூ. பாயிண்ட்க்கு அப்புறம். பாயிண்ட்க்கு அப்புறம் 3 வேல்யூ இருக்கணும். புரியுதா? ஓகே ப்ரோ. புரியுதா? அதோட மீனிங் புரியுதா? பட் நீங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 3 வேல்யூ வராது ப்ரோ இங்க என்ன கொடுத்திருக்கேன்? 8,2.
அப்ப இதுலதான் பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ வராது. இங்கேயும் இப்போ புரியுதா? ஓகே ஸோ இப்போ இப்படி கொடுத்துரும். இப்போ இப்படி கொடுத்தேன் கமிஷன் பிஸ்டி ஓகேங்களா. இதோட டேட்டா என்ன கொடுத்துருப்பேன்னா நம்பர் அப்படின்னு சொல்றேன். இங்கே இப்போ இங்கே சைஸ் என்ன கொடுத்துருப்பேன்னா 2,2 அப்படின்னு கொடுத்துறேன் ஓகேங்களா. இங்கே இருமே இங்கே மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாமா? 2 டிஜிட் ஓகேங்களா. இங்கே இப்போ என்ன கொடுத்துருப்பேன்னா (2) இப்படி கொடுத்துறேன். இப்போ இதோட மீனிங் என்ன? 1.12. அதாவது மேக்ஸிமம் 2 டிஜிட்டா இருக்கணும். அந்த 2 டிஜிட்டுமே எங்க இருக்கணும்? 0.12 இதுக்கு அப்புறம் தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. இல்ல அதாவது ஒரு காலமோட டேட்டா இப்ப நம்ம நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க போய் நம்மளால எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? இல்ல இப்ப நான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் அங்க எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 38 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 38. இப்ப நான் நம்பரோட சைஸை போய் நான் 6 அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்ப இங்க எத்தனை டிஜிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும்னா அப் டு 6 டிஜிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். 6 டிஜிட்டோட நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அதிகமா ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப 8,2 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா இங்க மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா 8 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த 8 டிஜிட்ல லாஸ்ட் 2 டிஜிட் எங்க இருக்கணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கணும். புரியுதா? இது புரியுதுங்களா இல்ல இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவா? புரியுது. அப்ப ஒரு காலம் டேட்டா பண்ணு சொல்லிட்டு அப்படின்னா நம்பர் சொல்லிட்டு அப்புறம் அங்க என்ன மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே என்ன பண்ணீங்க? ஓகே ஸ்டார்ட் பாருங்க. இப்ப ஓகேங்களா. ஸோ நம்பர்னு சொல்லிட்டு அப்ப அங்க நம்மளால எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? நம்பர்ஸ் ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்களா இந்த கேர் வேர் கேர் லாங் சீலாப் ஓகேங்களா. ஸோ இந்த 4 டேட்டா டைப் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா ஆல்பா நியூமெரிக் டேட்டா டைப்னு சொல்ல போறோம். என்னன்னு சொல்ல போறோம்? ஸோ இந்த 4மே என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு சொல்றோம். ஆல்பா நியூமெரிக் அப்படின்னா அதோட மீனிங் என்ன ஜென்ரலா? ஆல்பபெட்ஸ் நியூமெரிக் நம்பர் வரலாம். ஓகே ஸோ அதாவது நம்பர்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கே நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த 4 டேட்டாவே நமக்கு என்னன்னு சொல்றீங்க அப்படின்னா ஆல்பா நியூமெரிக். அதாவது நம்ம ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்கே போய் நம்மளால எதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னா ஓகேங்களா. ஸோ நம்மளால அங்கே கொண்டு போய் எதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னா ஆல்பாபெட்ஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும்? ஆல்பாபெட்ஸ். அதே மாதிரி எதையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னா நம்பர்ஸையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எதையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும்? ப்ளஸ் அதோட எதையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னா ஸ்பெஷல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் அட் தி ரேட் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எதையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். புரியுங்களா? அப்ப நான் ஒரு காலமை ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்கே என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? ஆல்பாபெட்ஸ் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த கேர் வேர் கேர் லாங் சீலாப் இந்த 4மே நமக்கு என்ன டைப் தான்? ஆல்பா நியூமெரிக். ஆல்பா. அப்ப இந்த 4மே நம்மளால எதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும்? கேரக்டர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர். இது 4மே என்ன படிக்க முடியும்னா கேரக்டர் நம்பர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இது 4மே என்ன படிக்க முடியும் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். புரியுங்களா? ஓகே. அப்ப ஒன்னோட ஒண்ணு எதுல தான் வேரி ஆகும் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு அதோட சைஸ்ல மட்டும் தான் வேரி ஆகும். எதுல மட்டும் தான் வேரி ஆகும்? சைஸ். இப்ப நான் ஒரு காலமோட டேட்டா இப்ப நான் கேர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அங்க என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? கேரக்டர்.
alphabets, numbers. Alphabets. நம்பர்ஸ் இது மூணுமே ஸ்டோர் பண்ணலாங்களா? இப்போ இங்க இருமே ஸோ நான் கேரட்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அங்கே மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 2000 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எத்தனை டிஜிட் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 2000 டிஜிட். இதுவே வேர்கேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்க எவ்வளவு வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப் டு 4000 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 4000. இதுவே இல்ல நம்ம லாங் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க எவ்வளவு சைஸ் உள்ள டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப் டு 2 GB சைஸ் உள்ள ஒரு டேட்டா. ஆகுது இங்க வருமே. இப்போ நான் என்ன பண்ணிக்க அப்படின்னா இங்க ஸ்டீவன் அப்படின்ற எத்தனை கேரட்ல ஸ்டோர் பண்ணிக்க? 6. இதுவே இந்த ஃபர்ஸ்ட் டைம் காலமோட டேட்டா இப்போ நான் 2000 அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த ஒரே ஒரு இடத்துல அதாவது ஸ்டீவன் பொதுவாக நம்ம எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 2000. இப்போ புரியுங்களா? அப்போ இதுவே வேர்கேர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 4000. இதுவே இந்த ஃபர்ஸ்ட் டைமோட டேட்டா இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் காலமோட டேட்டா இப்போ வந்து நான் இந்த ஸோ நான் லாங் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அங்க எது வரைக்கும் நம்ம எவ்வளவு வரைக்கும் சைஸ் எவ்வளவு சைஸ் டேட்டா வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 2 GB. இந்த ஸ்டீவன் இருக்க இடத்துல 2 GB சைஸ் டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். புரியுங்களா? இதுவே இங்க பாருமே நான் இதுவே சீலாப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்க எவ்வளவு வரைக்கும் சைஸ் டேட்டா வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா அப் டு 4 GB சைஸ் உள்ள டேட்டா வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். புரியுங்களா? அப்ப நம்ம ஒரு காலமோட டேட்டா இப்ப ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க போய் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? Alphabets, numeric. ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ் என்ன இது மூணுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டோர் பண்ணி முடியும். ஸோ இனிமே இப்போ நம்மகிட்ட ஆல்பா நியூமெரிக் டேட்டா இப்போ என்னென்னலாம் இருக்கு? Character, long, லாங், அடுத்து என்ன இருக்கு? clock. சீலா. இப்போ இது ஒன்னோட ஒன்று எதுல மட்டும்தான் வேரி ஆகுது? சைஸ்ல மட்டும் தான் ஆகுங்களா? நான் கேர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை ஜிபி எவ்வளவு டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 2000. இதுவே வேர்கேர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 4000. லாங்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்க எது வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 2 GB. இதுவே சீலா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 4 GB. புரியுதுங்களா இது வரைக்கும்? ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காமன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஓகேங்களா? கேருக்கும் வேர்கேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சைஸ். என்ன மட்டும் தான் டிஃப்ரென்ஸு? சைஸ். கேரோட சைஸ் என்ன? 2000. வேர்கேரோட சைஸ் 4000. இங்கே வருமே. இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ என்கிட்ட ஒரு காலம் இருக்கு. என்ன காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. என்ன காலம் இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் காலம் டேட்டா இப்போ நான் என்னன்னு கொடுத்துறேன் அப்படின்னா கேர் அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்? கேரக்டர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம எத்தனை டிஜிட் ஸ்டோர் பண்ணிக்க முடியும்? 2000. ஸோ இதே மாதிரி இன்னொரு காலம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக அகைன் நம்மகிட்ட என்ன காலம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் டேட்டா இப்போ நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்னா வேர்கேர் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இங்கே சைஸ் என்ன சொல்லிடுவோம்னா 4000 சொல்லிடுவோம். என்னன்னு சொல்லிடுவோம்? அதாவது இங்கே மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும்? 4000 வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இப்படி வச்சுக்குவோம். இங்கே இருமே. இப்போ நான் கேரோட சைஸ் இப்போ 2020 சொல்லிடுறேன். இப்போ எவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும்? 20 இங்கே இருமே. இப்போ இந்த வேர்கேரோட சைஸும் நான் என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னா 20 சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ இதுல எவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும்? 20. இப்போ சொல்லுங்க கேருக்கும் வேர்கேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சேம் நம்பர். புரியல. சேம். அப்புறம் எதுக்கு நம்ம கேர் வேர்கேர்னு யூஸ் பண்ணணும்? நான் புரியுதுங்களா? கேட்குற கொஸ்டின் புரியுதா? தெரியல. சரி ஓகே. ஸோ இங்கே பாருங்க. இப்போ எப்படி வச்சுக்குவோம்? சைஸ் கேர் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நார்மலாக கேர் யூஸ். சூப்பர் ப்ரோ. இன் கேஸ் 2000ஓட அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? வேர்கேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து 2000ஓட அதிகமாக வரும் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இல்லை 2000ஓட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கேர். அது டிஃப்ரென்ஸான்னு கேட்டால் அது டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே பாருமே. இப்போ வச்சுக்கோம். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமோட டேட்டா இப்போ என்னன்னு சொல்லிட்டேன்? கேர். சைஸ் எவ்வளோ சொல்லிட்டேன்? 20. அப்போ ஆர்க்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டேட்டா இப்போ கேர் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா 20 அப்படின்னு சொல்லி ஆர்க்கில் என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு 20 மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணிடும்னா அலோகேட் பண்ணிடும். 20 மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணிடும்? இப்படி என்ன பண்ணிடும்னா ஒரு 20 மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணிடும்னா அலோகேட் பண்ணிடுவோம். நீங்கள் வேர்கேர்னு சொல்லி சைஸ் 20 சொன்ன உடனே அங்கே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு 20 மெமரி ஸ்பேஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்டீவன் ஒரு டேட்டா கொண்டு ஸ்டோர் பண்ண பார்த்தீங்களா?
நீங்க கேர்ன்னு சொன்ன உடனே இந்த ஸ்டீவனை கொண்டு வந்து ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இங்க ஒரு 20 மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம்? 20. நீங்க கேர் அப்படின்னு சொன்னாலும் 20 மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கோம். வேர் கேர் அப்படின்னு சொன்னாலும் அங்க எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 20 மெமரி ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம்ல கொண்டு போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்ப ஸ்டீவன் அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ண போறேன். என்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போறேன்? ஸ்டீவன். இப்ப இந்த ஸ்டீவனோட சைஸ் என்ன? ரெண்டுலயுமே ஸ்டீவனை கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறேன். ஸ்டீவனோட சைஸ் என்ன? 6. பட் நம்ம இங்க எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம்? 20. இப்ப இந்த ஸ்டீவன் போய் எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுவாரு? 6. அதாவது கேர்லயும் எவ்வளவுதான் ஆக்குபை பண்ணுவாரு அப்படின்னா 6 தான் ஆக்குபை பண்ணுவாரு. வேர் கேர்ல எவ்வளவு ஆக்குபை பண்ணுவாரு? வேர் கேர்ல எவ்வளவு ஆக்குபை பண்ணுவாரு? 6. அப்ப ரிமைனிங் வந்து அன்யூஸ்டா எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் இருக்கு? 14. அதே மாதிரி வேர் கேர்ல அன்யூஸ்டா எவ்வளவு இருக்கு? 14. அதாவது வேற ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அதாவது நம்மகிட்ட இப்படி நினைச்சுங்க. நம்மகிட்ட ஒரு 2 ரூம் இருக்கு. நான் 2 ரூம்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 20 சேர் போட்டிருக்கேன். ஒரு ரூம் என்னன்னு சொல்லிடுறேன் கேர்ன்னு சொல்லிடுறேன். இன்னொரு ரூம் என்னன்னு சொல்லிடுறேன் வேர் கேர்ன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்ப 2 ரூமுக்கும் நான் எத்தனை பேர் அனுப்புறேன் அப்படின்னா 4 பேர் அனுப்புறேன். ஓகேங்களா? அப்ப போற 4 பேர் எத்தனை சேர்ல உட்காந்துருப்பாங்க? 4 சேர்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப 2 ரூம்லயுமே எத்தனை சேர் எம்டியா கிடக்கும்? 16. இப்ப நான் ஒரு ரூம் வேர் கேர்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த வேர் கேர்ன்னு சொன்ன ரூம்ல இந்த யூஸ் பண்ணாம ஒரு 16 சேர் எம்டியா இருக்கு பாத்தீங்களா? அந்த சேரை எடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வேற யாராச்சும் வந்தா யூஸ் பண்ணிக்கணும்னு எடுத்து அந்த சேரை எடுத்து வெளியே போட்டுருவாங்க. இந்த கேர்ல என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெளியே தர மாட்டாங்க. ஓகேவா? அதுவும் நான் என்ன சொல்ல வரேன்னா வேர் கேர் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த வேர் கேர்ல இப்ப நான் ஸ்டோர் பண்ண அதாவது ஆக்குபை பண்ண அந்த 6 மெமரி ஸ்பேஸை தவிர அன்யூஸ்டா இருக்க அந்த 14 மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. 14 மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணி விட்டுருவாங்க? இப்ப ஸ்டீவன் ஆக்குபை பண்ணிருக்க சைஸ் எவ்வளோ? 6. ஏன் அப்படின்னா ரிமைனிங் 14 மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணிட்டாங்க? ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேர் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த கேர்ல வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த அன்யூஸ்டு மெமரி ஸ்பேஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? இப்ப ஸ்டீவன் ஆக்குபை பண்ணிருக்க மெமரியோட சைஸ் எவ்வளோ? 6. நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. 20. இப்ப ஸ்டீவன் ஆக்குபை பண்ணிருக்க மெமரியோட சைஸ் எவ்வளோ? 20. பட் அவரோட ஆக்சுவல் சைஸ் எவ்வளவுதான்? 6 தான். பட் எது வரைக்கும் அவர் ஆக்குபை பண்றாருன்னா 20 வரைக்கும் ஆக்குபை பண்றாரு. பட் இந்த வேர் கேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் மெமரி ஸ்பேஸ் அன்யூஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணி விட்டுறாங்க? ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்ப கேர் பெஸ்டா வேர் கேர் பெஸ்டா? ஓகே. வேர் கேர் யூஸ் பண்றதுனால என்ன பர்பஸ்? காலம் பிட்வீன் காலம் ஸ்பேஸ் வந்து அந்த அன்யூஸ்டு மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணி விட்டுருவாங்க? ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அன்யூஸ்டு மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நேம் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேங்களா? எல்லாரோட நேமுமே 20 கேரக்டர்ல இருக்காது. கரெக்டா? இப்ப எல்லாருமே நான் கேர்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த 20,000 நேமும் 20 கேரக்டர் ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னா அங்க மெமரி ஸ்பேஸ் நிறைய ஆக்குபை ஆகும். கரெக்டா? இதுவே வேர் கேர்ன்னு சொல்லிட்டோம்னா அந்த அன்யூஸ்டு மெமரி ஸ்பேஸ் பூரா என்ன பண்ணி விட்டுருவாங்க? ரிலீஸ். அப்ப நமக்கு அங்க எது சேவ் ஆகும்? ஸ்பேஸ். அப்ப கேர் யூஸ் பண்ணலாமா வேர் கேர் யூஸ் பண்ணலாமா? என்ன யூஸ் பண்ணலாம்? எதுக்காக வேர் கேர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிக்கலாம். அன்யூஸ்டு மெமரி ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அன்யூஸ்டு மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணிடும்? இதுவே கேர் என்ன பண்ணாது? ரிலீஸ் பண்ணாது. அவ்வளவுதான் ப்ரோ. அதாவது வேற ஒண்ணுமே கிடையாது. நான் கேர்னாலும் வேர் கேர்ன்னு சொன்னாலும் 20 சைஸ்ன்னு சொல்லிட்டேன்னா 20 மெமரி ஸ்பேஸ் தான் அலோகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் கேர்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஸோ என்டையர் ஸ்பேஸுமே என்ன பண்ணணும்னா ஆக்குபை பண்ணிக்கும். இதுவே வேர் கேர் என்ன பண்ணணும்னா அன்யூஸ்டு மெமரி ஸ்பேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம கேர் யூஸ் பண்ணலாமா வேர் கேர் யூஸ் பண்ணலாமானா எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வேர் கேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல ப்ரோ நான் கேட்கிறேன். ஓகேங்களா? அப்ப கேரை எப்போ யூஸ் பண்ணலாம்? நான் எல்லா இடத்துலயும் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா வேர் கேரை யூஸ் பண்ணிடலாம். கரெக்டா? அப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா இப்ப கேரை கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப கேர் எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்?
கேர் டேட்டா டைப்பை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னு கேட்குறேன். கான்ஸ்டன்டா ஒரு வேல்யூ யூஸ் பண்ணும்போது மொபைல் நம்பர் லைக் தட். ஓகே. இப்போ எனக்கு எக்ஸாக்டா இங்க இவ்வளவுதான் சைஸ் உள்ள இவ்வளவு சைஸ் உள்ள டேட்டா தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நான் அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கேர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார் கேர் யூஸ் எக்ஸாம்பிள் பண்ணலாம். இப்போ இப்படி வச்சுக்கோமே, மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் எடுத்துக்கலாம். அப்படின்னா ஜெண்டர்ன்ற காலத்தை எடுத்துக்கலாமா? ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தருக்கு 10 டிஜிட் இருக்கும், ஒருத்தருக்கு 5 டிஜிட் இருக்கும், ஒருக்கு 7 டிஜிட் இருக்கும். அங்கெல்லாம் சைஸ் என்ன ஆகும்னா வேரி ஆகும். ஓகேங்களா? அப்போ வேரி ஆகிற இடத்துல கூட நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? வேர்க்கர். எனக்கு கான்ஸ்டன்டா இந்த காலம்ல இவ்வளவுதான் சைஸ் இவ்வளவு சைஸ் உள்ள டேட்டா தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்? கேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெண்டர் காலம் எடுத்துட்டோம்னா அங்கே ஏதாச்சும் ஒரே ஒரு கேரக்டர் தான் வரப்போகுது. கரெக்டா? ஒன்று எம்னு வரப்போகுது. அப்படின்னா என்ன வரப்போகுது? எஃப். அதோட அதிகமாக ஏதாச்சும் கேரக்டர் வரப்போதா? நான் கேட்கறது புரியுதா? எனக்கு இத்தனை டிஜிட் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் 10 டிஜிட் தான் 10 டிஜிட் தான் வரப்போகுது. கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ எனக்கு எங்கெல்லாம் சைஸ் எனக்கு கான்ஸ்டன்டா இவ்வளோதான் வரும் அப்படி தெரிஞ்சிச்சோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? எனக்கு சைஸ் தெரியல அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? வேர்க்கர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேருக்கு வேர்க்கருக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? வேர்க்கர் என்ன பண்ணிடும்? ரிலீஸ் பண்ணிடும் ஸ்பேஸ். அன்யூஸ்டு மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணிடும்னா ரிலீஸ் பண்ணிடும். பட் கேர் என்ன பண்ணாது? இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல கேட்டாங்கன்னா இதான் சொல்லணும். இல்லை வேர்க்கர் அன்யூஸ்டு மெமரி ஸ்பேஸை ரிலீஸ் பண்ணிடும். பட் கேர் என்ன பண்ணாதுன்னா ரிலீஸ் பண்ணாது. ஓகேவா? நோட் பண்ணி. ஓகே. நோட் பண்ணியாச்சா? ஓகேங்களா? ஸோ நான் ஒரு காலம் வந்து ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? ஆல்பபெட்ஸ், நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இங்கே இருமே இப்போ கேரும் வேர் கேரும் ஓகேங்களா? கேரில் வந்து நம்ம மேக்ஸிமம் எந்த சைஸ் உள்ள டேட்டா வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 2000. வேர் கேரில் 4000. இல்லை கேருக்கு வேர் கேருக்கு வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? வேர்க்கர் வந்து அன்யூஸ்டு ஸ்பேஸ் ரிலீஸ் பண்ணிடும். பட் கேர் என்ன பண்ணது? ரிலீஸ் பண்ணது அன்யூஸ்டு. இல்லை. அப்போ கேரை எப்போ யூஸ் பண்ணலாம், வேர் கேரை எப்போ யூஸ் பண்ணலாம்னு கேட்டாங்கன்னா ஸ்டாண்டர்டா ஒரு எனக்கு கான்ஸ்டன்டா இவ்வளோ தான் சைஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கேர் யூஸ் கேர் இல்லை. எனக்கு சைஸ் தெரியாது அப்படின்றப்ப என்ன யூஸ் பண்ணிக்கலாம்?
புரியுங்களா இது வரைக்கும்? ம். ஓகே, அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லாங் அப்படின்னு டேட்டா பத்தி பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்? லாங். இங்கே இப்போ வச்சுக்கோங்க. இப்போ எம்ப்ளாய்டி இங்கே இப்போ நம்பர் டேட்டா டைப் இருக்குங்களா? இப்போ நம்பர் அப்படின்னு டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே டேபிளில் நிறையா காலமுக்கு யூஸ் பண்ணியிருக்கோமா? அதே மாதிரி வேர்க்கரையும் பாருங்கமே நிறையா காலமுக்கு யூஸ் பண்ணியிருக்கோமா? ஓகேங்களா? ஸோ இனிமே நீங்கள் நம்மகிட்ட இருக்கு பார்த்தீங்களா இந்த டேட்டா டைப் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகேங்களா ஒரே டேபிளில் எத்தனை காலமுக்கு வேணாலும் அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த லாங் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இந்த லாங் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டேபிளில் ஓகேங்களா ஏதாவது ஒரு காலமுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ இந்த இமெயில் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது, இல்லை ஹையர் டேட் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலமுக்கு போய் நம்ம லாங் அப்படின்னு டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே அந்த டேபிளில் வேறு எந்த காலமுக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த லாங் அப்படின்னு டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? அதாவது எப்பெல்லாம் எனக்கு 4000 கேரக்டரோட அதிகமாக டேட்டா வரும் அப்படின்னு தெரியுதோ அப்போல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? லாங் யூஸ் பண்ணலாம். இந்த லாங் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அது என்ன ரூல் அப்படின்னா இப்போ ஒரு டேபிளில் ஏதாவது ஒரு காலமுக்கு நான் லாங் அப்படின்னு டேட்டா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டேபிளில் வேற எந்த காலமுக்குமே நம்மளால எந்த டேட்டா யூஸ் பண்ண முடியாது லாங். அப்போ இந்த லாங் டேட்டா ஒரு டேபிளுக்கு எத்தனை டைம் தான் யூஸ் பண்ண முடியும்னா ஒரு டேபிளுக்கு ஒன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டேபிள் ஒரு டேபிளுக்கு எத்தனை டைம் தான் யூஸ் பண்ண முடியும்னா ஒரே ஒரு டைம். அதாவது ஏதாவது ஒரு காலமுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்க நம்பர் கேர் வேர் கேர் ஓகேங்களா நம்மகிட்ட இருக்க எல்லா டேட்டா டைப்பையும் ஒரே டேபிளில் எத்தனை காலமுக்கு வேணாலும் அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னா இந்த லாங்கை தவிர. ஏன் அப்படின்னா லாங் ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு காலமுக்கு நான் ஒன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா வேற எந்த காலமுக்குமே நம்மளால என்ன கொடுக்க முடியாதுன்னா லாங் அப்படின்னு டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? இங்கே அடுத்து பார்ப்போம். இப்போ எனக்கு எப்பெல்லாம் ஓகேங்களா ஸோ எப்பெல்லாம் 2 ஜிபியோட டேட்டா அதிகமாக வரும் அப்படின்னு தெரியுதோ அப்போலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? சீலாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு வேரியபிளோட டேட்டா இப்போ வந்து நம்ம சீலாப் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோமே அங்கே மேக்ஸிமம் எத்தனை சைஸ் எவ்வளோ சைஸ் உள்ள டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா அப் டு 4 GB சைஸ் உள்ள டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த சீலாப்பை சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இல்லை எப்போல்லாம் எனக்கு 2 ஜிபியோட அதிகமாக டேட்டா வரும் அப்படின்னு தெரியுதோ அப்போலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சீலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இல்லை ஸோ இங்கே அப்போ இங்கே இப்போ நான் லாங் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா லாங்லேயும் நான் எதாவது ஸ்டோர் பண்ண போகிறேன் ஆல்பபெட்ஸ் நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர். ஏன் அப்படின்னா இந்த லாங் டேட்டா டைப் நமக்கு என்ன டேட்டா டைப் தான் ஸோ லாங்கும் சீலாப் எதுலாம் வேரி ஆகும் சைஸ். ஒரு காலம் ஒரு டேட்டா டைப் நான் லாங்னு சொல்லிட்டேன் அப்படின்னா வேற ஏதாச்சும் காலத்துக்கு அதே டேட்டா டைப் பண்ண முடியுமா? இதுவே சீலாப் வந்து நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? சீலாப் வந்து நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? சீலாப் வந்து கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட். சீலாப் வந்து நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இல்ல சீலாப் வந்து நம்ம சொல்லும்போது என்னன்னு சொல்ல போறோம்னா கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட் சொல்ல போறோம். அங்க அப் டு எவ்வளவு சைஸ் உள்ள டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா 4 GB சைஸ் உள்ள டேட்டா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நோ பண்ணி அப்படின்னா திருப்பியும் கொரோனா தான். சரி நோ பண்ணியாச்சா? சரி யாருமே நான் ஒரு காலமோட டேட்டா இப்போ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? இதுவே ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம்?
Alpha numbers, ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் special characters. சரி இதான் இருமே. இப்ப என்னோட டேபிள்ல ஏதாவது ஒரு காலம்ல கொண்டு வந்து நான் எதை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இமேஜ் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்? Image. சரிங்களா? இப்போ ஒரு டேபிள் இருக்க ஒரு காலம் வந்து நீங்க இமேஜ் ஸ்டோர் பண்ணணும்னா வச்சுக்கோங்க, அந்த காலமோட டேட்டா இப்போ நீங்க என்னன்னு சொல்லணும் அப்படின்னா பீலாப் அப்படின்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? Below. பீலாப் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பீலாப்பை சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்னா பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். அப்போ ஒரு டேபிளில் ஒரு காலமில் வந்து நான் பைனரி ஃபைலை ஸ்டோர் பண்ணணும், அதாவது ஒரு இமேஜாக கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த காலமோட டேட்டா இப்போ என்னன்னு சொல்லிடணும்? Below. அப்போ ஒரு காலமோட டேட்டா இப்போ நம்ம பீலாப் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்கே கொண்டு போய் நம்மளால எதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும்? Image. இமேஜஸை வந்து நம்மளால என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இல்லை இங்கே ஒரு இமேஜோட சைஸ் எத்தனை ஜிபி வரைக்கும் இருக்கலாம்னா ஒரு இமேஜோட சைஸ் அப் டு 8 GB வரைக்கும் இருக்கலாம். எத்தனை ஜிபி வரைக்கும் இருக்கலாம்? 8 GB. ஒரு இமேஜோட சைஸ் மேக்ஸிமம் எத்தனை ஜிபி வரைக்கும் இருக்கலாம்னா 8 GB வரைக்கும் இருக்கலாம். புரியுங்களா? அப்ப ஒரு டேபிள்ல ஒரு காலம்ல இமேஜ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த காலமோட டேட்டா இப்போ நம்ம என்னன்னு சொல்லிடணும்? ஸோ அங்க ஒரு பைனரி ஃபைலோட சைஸ் எவ்வளவு வரைக்கும் இருக்கலாம்? 8 GB இருக்கலாம். இங்க இருமே இப்போ பிடிச்சிக்கலாம் இருமே. இந்த ஹை ரேட் அப்படின்ற காலம் பாருங்கமே, இந்த காலம்ல நம்ம என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கோம்? என்ன ஸ்டோர் பண்ணிக்கோங்க? என்ன ஸ்டோர் பண்ணிக்கோங்க? டேட் மந்த் இயர் டேட் ஸ்டோர் பண்ணிக்கோமா? அதாவது ஒரு டேபிள்ல ஒரு காலம்ல நீங்க கொண்டு வந்து டேட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த காலமோட டேட்டா இப்போ வந்து நம்ம என்னன்னு சொல்லிடணும் அப்படின்னா டேட் அப்படின்னு சொல்லிடணும். என்னன்னு சொல்லிடணும்? டேட். ஓகேங்களா? டேட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு டேபிள்ல ஏதாவது ஒரு காலம்ல வந்து நீங்க டேட்டை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த காலமோட டேட்டா இப்போ வந்து நம்ம என்னன்னு சொல்லிடணும்? டேட்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளால எதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னா டேட்டை ஸ்டோர் பண்ணிக்கணும். இயர்மே இப்போ ஹை ரேட்டோட டேட்டா இப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்க? டேட். அப்போ டேட்டுன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் போய் நம்ம எதை ஸ்டோர் பண்ணிக்கலாம்? டேட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். புரியுங்களா? ஓகே ஏறுமே. இப்போ எனக்கு டேட்டை மட்டும் ஸ்டோர் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டேட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா டேட்டு ஸ்டோர் பண்ணியாகணும். எதை ஸ்டோர் பண்ணணும்னா டேட்டு ஸ்டோர் பண்ணியாகணும் ப்ளஸ் அது கூட எதையும் ஸ்டோர் பண்ணியாகணும்னா டைமையும் ஸ்டோர் பண்ணியாகணும். எதையும் ஸ்டோர் பண்ணியாகணும்? டைம். இல்லை டேட் ப்ளஸ் டைம் ரெண்டையுமே நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த காலமோட டேட்டா இப்போ வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிடுறோம். என்னன்னு சொல்லிடலாம்? இப்போ டேட்டு மட்டும் ஸ்டோர் பண்ணால் போதும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டேட் ப்ளஸ் டைம் ரெண்டையுமே ஸ்டோர் பண்ணோம்னா ஸோ இந்த டேட்டுக்கெல்லாம் நம்மகிட்ட என்ன கிடையாது அப்படின்னா சைஸ் கிடையாது. டேட்டுக்கெல்லாம் என்ன கிடையாது? சைஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இங்கே என்ன கிடையாதுன்னா சைஸ் கிடையாது. ஓகேங்களா? டேட்டை மட்டும் ஸ்டோர் பண்ணால் டேட் ப்ளஸ் டைம் ரெண்டுமே ஸ்டோர் பண்ணால் டைம் ஸ்டாம்ப். ஓகேங்களா? இதுவே என்னோட டேபிளில் ஒரு காலம் வந்து நான் பைனரி ஃபைலை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? ஒரு ஃபைலோட சைஸ் எவ்வளோ இருக்கலாம்? 8 GB. நோட் பண்ணி
சரி நோட் பண்ணியாச்சா? சரி இங்கே இருமே. இப்போ இப்படி வச்சுக்குவோம். இங்கே இருமே. இப்போ என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்படி வச்சுக்கோங்களா, என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டி அப்படின்னு ஒரு டிரைவ் இருக்குது. ஒரு என்ன டிரைவ் இருக்குது அப்படின்னா டி அப்படின்னு ஒரு டிரைவ் இருக்குது. அந்த டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ள ஓகேங்களா நிறையா ஃபைல் இருக்குது. அதில் ஒரு ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன். ஓகேங்களா, இல்லைன்னா இப்படி இந்த ஹாய் அப்படின்ற ஃபைல் எடுத்துங்க. அதாவது என்னோட சிஸ்டமில் ஓகேங்களா, என்னோட சிஸ்டமில் ஓகேங்களா டி டிரைவில் ஓகேங்களா, என்னோட சிஸ்டமில் டி டிரைவில் நியூ அப்படின்ற ஃபோல்டரில் ஓகேங்களா என்ன நேமில் இருக்குது அப்படின்னா 1.txt அப்படின்ற ஒரு நேமில் ஒரு ஃபைல் இருக்குது. இங்கே இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், இந்த டி டிரைவில் d:new/1.txt இது வந்து என்னன்னு சொல்லுவோம், ஃபைல் லொகேஷன். ஃபைல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ பாருங்க, அதாவது நம்மளோட சிஸ்டம்ல அதாவது இப்படி வச்சுக்கோமே, ஒரு ஃபைலோட பாத்து ஓகேங்களா, ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைலோட பாத்தை கொண்டு போய் நீங்க டேட்டா பேஸ்ல இருக்க ஒரு டேபிள்ல இருக்க ஒரு காலம்ல நீங்க ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த காலமுக்கு டேட்டா டைப் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா பி ஃபைல் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லணும், பி ஃபைல். அதாவது ஒரு ஃபைலோட பாத்தை கொண்டு போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அந்த காலமோட டேட்டா பண்ண வந்து என்ன சொல்லணும், ஹலோ பி ஃபைல். பி ஃபைல். ஓகேங்களா, பி ஃபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா, அதாவது நான் ஒரு ஃபைலோட பாத்தை கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைல் பார்த்தா வேற ஒன்றும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னா அந்த லிங்கை கொண்டு போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பி ஃபைல். பி ஃபைல். ஓகேங்களா, ஸோ புரியுங்களா? பி ஃபைல் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு ஃபைலோட பாத்தை ஸ்டோர் பண்றதுக்கு எதுக்காக யூஸ் பண்றோம், ஃபைல் பாத்தை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இனிமே அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பி ஃபைல். பி ஃபைல். நோட் பண்ணி நோட் பண்ணியாச்சா? அப்ப ஒரு ஃபைல் பாத்தை கொண்டு போய் டேட்டா பேஸ்ல இருக்க ஒரு டேபிள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிள் ஸ்டோர் பண்ற அந்த காலமுக்கு நம்ம என்ன டேட்டா கொடுக்கணும், பி ஃபைல். பி ஃபைல். ஸோ அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த எக்ஸ்எம்எல் டைப் பத்தி பார்ப்போம். இல்ல இங்க வருமே, இப்போ ஸ்கிரீன் பாருங்க. ஸோ இங்க தெரியுது பாத்தீங்களா, இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஃபார்மட் டேட்டான்னு சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை, HTML எல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டா, HTML பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் ஓகேங்களா எக்ஸ்எம்எல் அப்படின்றது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, எக்ஸ்எம்எல் அப்படின்றது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்எம்எல் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். இங்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்எம்எல் டைப் ஆஃப் டேட்டா. இது வந்து என்ன டேட்டான்னு சொல்லணும்னா எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டில் இருக்க ஒரு டேட்டா. இங்கே அதாவது மொத்த டேட்டாவும் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஒரு ரோஸ் செட்டுக்குள்ள இருக்கும். மொத்த டேட்டாவும் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஒரு ரோஸ் செட்டுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஒரு ரோவும் ஒரு ஒரு ரோக்குள்ள இருக்கும். ஓகேங்க, இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மட் டேட்டா. இந்த எக்ஸ்எம்எல்னா என்ன, ஓகேங்களா, எதுக்காக எக்ஸ்எம்எல் ஃபார்மட் டேட்டா யூஸ் பண்ணுறோம், எப்போ இது யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு என்ன நினச்சிங்க அப்படின்னா இப்படி என்கிட்ட எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டில் ஒரு டேட்டா இருக்குது. என்ன ஃபார்மட் டேட்டா இருக்குது, இப்போ அந்த எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டில் இருக்க டேட்டாவை கொண்டு போய் நான் டேபிளில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நாம என்ன டேட்டா யூஸ் பண்ணோம்னா இந்த எக்ஸ்எம்எல் டைப் பண்ணுறோம் யூஸ் பண்ணோம். புரியுங்களா? அப்போ எக்ஸ்எம்எல் டைப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்எம்எல் டேட்டாவை கொண்டு போய் நான் டேபிளில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன டைப் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்எம்எல் டேட்டா. ஓகேங்களா, எக்ஸ்எம்எல் டைப் அப்படின்ற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த எக்ஸ்எம்எல் டேட்டானா என்ன நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இல்ல இப்போதைக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன வச்சுங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்ல ஒரு டேட்டா இருக்கு. ஓகேங்களா, அந்த எக்ஸ்எம்எல் ஃபார்மெட் டேட்டாவை கொண்டு போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த காலமுக்கு நம்ம என்ன டைப் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா, ஃபைல் பார்த்து ஸ்டோர் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நோட் பண்ணி
ஃபைலுக்கும் எக்ஸ்எம்எல் டைப்புமே ஸ்டோரேஜ் இல்ல ப்ரோ, அதுக்கெல்லாம் சைஸ் கிடையாது. டேட் டைப் ஆரக்கல் ப்ரீ டிஃபைன்ட் அந்த டேட் டைப் தான் இன்சர்ட் பண்ண முடியுமா இல்ல எந்த டேட் டைப் வேணா இன்சர்ட் பண்ணலாமா? ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன் டைப் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஈலாப் வந்து இமேஜ் மட்டும் தான் சேவ் பண்ணுமா இல்ல வீடியோ சேவ் பண்ண பண்ணலாமா? இமேஜ் மட்டும் தான் ப்ரோ. வீடியோஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே. ஓகே, பண்ணியாச்சா? ஓகே, அப்படிங்க வருமே. நான் ஒரு ரிவைஸ் அப் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? டேபிள் நேம். அடுத்து அந்த டேபிளுக்கு ஒரு காலம் என்ன கொடுத்துக்கணும்? காலம் நேம் இல்லையா? ஸோ நான் காலம் நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த காலம்ல இருக்க ஒரு காலமுக்கும் நான் கண்டிப்பாக என்ன கொடுத்தணும்? டேட்டா டைப். அதாவது ஃபியூச்சர்ல அந்த காலம்ல என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம அங்க என்ன கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா டைப் கொடுத்தோம். என்ன கொடுத்தணும்? டேட்டா டைப் கொடுத்தோம். இங்க இருமே. இப்போ நம்மகிட்ட என்னென்ன டேட்டா டைப் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கிள் இருக்க டேட்டா டைப். ஸோ இப்போ நான் ஒரு காலமோட டேட்டா டைப்பை நான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அங்க நம்மளால எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? நம்பர். சும்மா எல்லாருமே பேசுங்க. ஓகே, எல்லாருமே மைக் ஆன் பண்ணிக்கங்க. அப்ப நான் ஒரு காலம் டேட்டா நம்பர்னு சொல்லிட்டு அப்படின்னா எதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியல. இப்போ ஓகேங்களா? ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்பர்னு சொல்லிட்டு அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 38. ஓகேங்களா? ஸோ இதுவே நான் 6 அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அப்போ எவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும்? 6. இப்போ 5,2 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? 5.5 மேக்ஸிமம் 5 டிஜிட். அந்த 2 ஓட மீனிங் என்ன? ஸ்டோர் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஓகேடா? இப்ப நான் ஒரு டேபிள்ல ஓகேடா இதுவே நான் ஒரு காலமோட டேட்டா பண்ண ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்க போய் என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம்? ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். நம்மகிட்ட என்னென்ன ஆல்பா நியூமெரிக் டேட்டா டைப்ல இருக்கு? இப்ப ஒன்னோட ஒண்ணு எதுல மட்டும் தான் வெரி ஆக போகுது? அதோட சைஸ் தான் வெரி ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுவே நான் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு சைஸ் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும்? 2000. 2000. இதுவே வேர் கேர்னு சொல்லிட்டேன்னா 4000. இல்ல கேருக்கு வேர் கேர் ப்ரோ சில டேபிள்ல வேர் கேர் 2 னு பாத்துருக்கேன். அது என்ன? நான் சொல்றேன் ப்ரோ. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ ஓகேங்களா கேருக்கு வேர் கேருக்கு வேற என்ன இருக்கு? கேர் கான்ஸ்டன்ட் அன்யூஸ்டு ஸ்பேஸ் வேர் கேர் ரிலீஸ் பண்ணனும். கேர் ரிலீஸ் பண்ணனும். கேர் என்ன பண்ணாங்க? ரிலீஸ் பண்ணாங்க. லாங் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓகேங்களா லாங்ல வந்து எவ்வளவு சைஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க முடியும்? 2 GB. ஒரு லாங் டேட்டா யூஸ் பண்றதுக்கான ரூல் என்ன? ஒன்ஸ் ஃபார் a டேபிள். ஒரு டேபிளுக்கு எத்தனை டைம் தான் யூஸ் பண்ண முடியும்? ஒரு டேபிள்ல ஒரே ஒரு காலம் தான் யூஸ் பண்ண முடியும். மோர் தென் ஒரு காலமுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா லாங் டேட்டா கொடுக்க முடியாது. ஓகேவா? ஓகேங்களா? சீலாப் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதோட மீனிங் என்ன? சீலாப் வந்து என்னன்னு சொல்லுவோம்?
கேரக்டர் லார்ஜ். கேரக்ட் அங்க எவ்வளவு சைஸ் டேட்டா வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 4 GB. இல்ல பிலாப் அப்படின்ற டேட்டா இப்ப நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஸ்டோர் பண்ணு. இமேஜஸ் Images, ஸ்டோர் 8 பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பிலாப் பிலாப் இல்ல. சோ அங்க ஒரு ஃபைலோட சைஸ் எவ்வளவு இருக்கலாம்? 8 GB. 8 GB. ஸோ இங்கே இப்போ நான் டேபிளில் ஒரு காலம் டேட்டா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த காலம் டேட்டா இப்போ என்னன்னு சொல்லிக்கலாம்? Date. டேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை டேட் ப்ளஸ் டைம் ரெண்டுமே ஸ்டோர் பண்ணணும். Timestamp. டைம் ஸ்டாம்ப். ஸோ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு ஃபைலோட பாத்தை கொண்டு போய் டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? B file. B file. ஸோ இதுவே எக்ஸ்எம்எல் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு XML type. Outside. ஓகே. இந்த டேட்டா டைப்ஸில் யாருக்காச்சும் ரூட்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே. என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் இந்த குரூப்பில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்ஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவை எல்லாரும் என்ன பண்ணுங்க